ஆபிரகாமுக்கு சில ஊற்றுக்கள் இருந்தது. பிசாசு ஆபிரகாம் கிட்ட ஆடு இருந்துச்சு, மாடு இருந்தது, பொண்ணு இருந்தது, வெள்ளி இருந்தது, எல்லாருமே இருந்தாங்க. ஆனா பிசாசினுடைய கண்கள் ஆடு மாடு சொத்து சம்பத்து மனுஷர்கள் யார் மேலயும் போல ஆபிரகாமுக்கு இருக்கிற ஊற்றின் மேலதான் பிசாசுக்கு கண். அவங்க மகனாகிய ஈசாக்கு வந்து துறவை தோண்டும் பொழுதும் ஈசாக்கு கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஏன்னா அவங்களே சொல்றாங்க, நீ என்னை விட பலத்தவனானாய். சத்துருக்கள் வந்து யோபினுடைய ஒவ்வொரு சம்பத்துகளா கொண்டு போனாங்களே, அப்படி கொண்டு போயிருக்கலாமே. ஏன் அவனுடைய சொத்துக்கள் மேலும் அவனுக்கு இருந்த பொருட்களின் மேலும் அவனுக்கு இருந்த ஆஸ்தியின் மேலும் இந்த சத்துரு கண்ணு போடாம அவங்க எப்பையெல்லாம் தண்ணீர் எடுக்கிறார்களோ இந்த தண்ணீரின் மேலேயே இவர்களுக்கு கண் இருந்ததுக்கான காரணம் என்ன சொல்லுங்க? ஜீவன் உண்டாக்குகிற இந்த சோச நிறுத்திட்டா அவனுடைய ஆஸ்திகள் ஒன்றொன்றாய் ஒன்றொன்றாய் தானாய் செத்து போயிரும். அதுதான் பிசாசனுடைய திட்டம். அல்லேலூயா.